தூத்துக்குடியில் இயங்கி வரும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் பவள விழாவை ஒட்டி நினைவு தொகுப்பினை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரம் கல்லூரி 75ஆம் ஆண்டு பவள விழாவை கொண்டாடி வருகிறது. இந்த நிலையில் கல்லூரியின் 75 ஆண்டுகால நினைவுகளை பகிரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள புத்தகம் மற்றும் கல்லூரி தொடங்கப்பட்டதில் இருந்து நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுகளை தொகுத்து அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் புத்தகத்தை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் நினைவு தொகுப்பை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் நிர்வாகிகள் சொக்கலிங்கம், வீரபாகு ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தியாகத்தின் திருவுருவமான கப்பலோட்டிய தமிழரின் பெயரில் தூத்துக்குடியில் இயங்கி வரும் வ.உ. சிதம்பரம் கல்லூரி பவள விழா காண்கிறது என்று தெரிவித்துள்ளார். தென் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி உயர்விற்காக இக்கல்லூரி ஆற்றி வரும் பணிகள் 100 ஆண்டுகள் தாண்டியும் தொடர வாழ்த்துகிறேன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் பணிகளை எடுத்துக் கூறும் நினைவு தொகுப்பினை வெளியிட்டதில் மகிழ்கிறேன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இயங்கி வரும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் பவள விழாவை ஒட்டி நினைவு தொகுப்பினை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரம் கல்லூரி 75ஆம் ஆண்டு பவள விழாவை கொண்டாடி வருகிறது. இந்த நிலையில் கல்லூரியின் 75 ஆண்டுகால நினைவுகளை பகிரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள புத்தகம் மற்றும் கல்லூரி தொடங்கப்பட்டதில் இருந்து நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுகளை தொகுத்து அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் புத்தகத்தை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் நினைவு தொகுப்பை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் நிர்வாகிகள் சொக்கலிங்கம், வீரபாகு ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தியாகத்தின் திருவுருவமான கப்பலோட்டிய தமிழரின் பெயரில் தூத்துக்குடியில் இயங்கி வரும் வ.உ. சிதம்பரம் கல்லூரி பவள விழா காண்கிறது என்று தெரிவித்துள்ளார். தென் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி உயர்விற்காக இக்கல்லூரி ஆற்றி வரும் பணிகள் 100 ஆண்டுகள் தாண்டியும் தொடர வாழ்த்துகிறேன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் பணிகளை எடுத்துக் கூறும் நினைவு தொகுப்பினை வெளியிட்டதில் மகிழ்கிறேன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.